ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் இன்று மே மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு காலை 11:58 மாற்றம் பெறுகிறார். இவர் மாற்றம் பெறக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சூரிய பகவான் அனைத்து கிரகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த கிரகம் மாறக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைச்சுக்குவார். அதனால தான் சூரியன் தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய நாளை தமிழ் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்று மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய தருணத்தில் வைகாசி மாதமானது பிறக்க இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடத்தில் 12 சூரிய பயிற்சிகளானது நடைபெறும். தற்போது மேச ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதை விருஷப சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பின் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் சூரிய பகவானை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களின் ராஜாவாக கருதக்கூடிய சூரிய பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதாவது இது முக்கியமான ஒரு வான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் சூரியன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கிரகம். சூரியனுடைய இயக்கம் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வுமே நடைபெறாது. இவர் மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தாங்க சஞ்சரிக்க போகிறாரு. இந்த வகையில் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அரசாங்கத்தில் வேலை, தன்னம்பிக்கை, மரியாதை, கௌரவம், தந்தையினுடைய காரணியாக இருக்கக்கூடியவர், சுயமரியாதையோடு இருக்கக்கூடியவரும் இவர் தான். இப்படிப்பட்ட சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதியாகவும் காணப்படுறாரு. சூரியன் ஒரு ராசியில் 1 மாதம் காலம் வரைக்கும் பயணிப்பார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை அந்த 30 நாட்களுமே ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்வார். அதாவது சூரியன் செவ்வாயை ஆளக்கூடிய மேச ராசியில் தான் தற்போது பயணித்துட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் இன்று மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிஷபராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. இதனால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவானது கிடைக்கும். சொல்லப்போனால் சூரிய பகவானுடைய இந்த பயிற்சி அனைத்து ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலுமே கூட தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அனைவருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய தகவல்களானது நிறைந்திருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டானது உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய பணிகளை பொறுத்து உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே காணப்படும். அதாவது இந்த டைமில் தனுசு ராசி நேயர்கள் விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அதற்கான வெற்றிகளானது கண்டிப்பாக கிடைக்கும். சூரிய பகவான் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. மேலும் இந்த டைமில் தனுசு ராசி என்பவர்களுக்கு வலுவான நம்பிக்கையானது கிடைக்குங்க. இது வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் இந்த 30 நாட்களுமே எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நீங்கள் அதில் ரொம்பவே நம்பிக்கையோடு காணப்படுவீங்க. அதாவது உங்களுக்கு உரிய எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல், சக்தி போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவற்றைக்கான வல்லமைகளை எல்லாத்தையுமே சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய இந்த வலுவான நம்பிக்கையும் வல்லமை படைத்த இந்த ஒரு ஆற்றலும் உங்களுடைய லட்சியங்களை எல்லாத்தையும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு உடற்பயிற்சி அல்லது சத்தான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணுங்க. அதுக்காக நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செய்ய முடியும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் சூரிய பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த 30 நாட்கள்லையுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. சொல்லப்போனால் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிறைந்து காணப்படும். மேலும் இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பயணங்களுமே உங்களுக்கு கை கொடுக்கும். பயணத்தின் மூலம் உங்களுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் ரீதியாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக இருக்கட்டும், எப்படியாவது ஒரு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆனாலுமே கூட அந்த பயணங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையானது ஏற்பட்டு காணப்படும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. மேலும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் கூட ஒன்று சேரும். இதுவரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகளானது இந்த டைமில் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க.
உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது தீர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. வாகனங்கள் மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். புதுசாக ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனத்தில் ஏதாவது சீரமைப்பு பணிகள் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் செய்யலாம். இல்லை வாகனத்தையே மாற்றணும் அப்படின்றா கூட நீங்கள் இந்த டைமில் செய்யலாங்க. ஏன்னா அது போன்ற எண்ணங்களானது உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். இருந்தாலுமே கூட நல்ல நேரம் கிடைக்கும் பொழுது அவற்றையெல்லாம் செய்துக்குவது நல்லது. வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு காணப்படுது. எல்லாரை பற்றியுமே நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தருணமாக இந்த தருணம் காணப்படுது. இந்த 30 நாட்களிலுமே சூரிய பகவான் உங்களுக்கு அதற்கான அனைத்து விதமான அம்சங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. மேலும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் 6வது வீட்டில் தாங்க இருக்கிறாரு. இவர் 6வது வீட்டில் இருந்து 9வது வீட்டுக்கு அதிபதியாக ஆட்சி செய்ய போகிறாரு. இவர் இந்த நிலையில் இருந்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தான் வழங்க போகிறாரு. பூர்வீக வாசிகளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மிதமான வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து போவதற்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்ட்டில் எதுவும் கேஸ் போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு கடனானது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் குவியறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது. அதனால் கடன் ஆனது அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. தேவையான நேரத்தில் தேவையான அளவில் மட்டும் செலவு செய்தீங்க அப்படின்னா கடன் அப்படின்றது ஏற்படாது. கடன் பிரச்சனைகள் இருக்கிறதுனால யாரையும் நம்பி யாருக்கிட்டையும் நீங்கள் ஏமாந்து போயாது கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னா கடனை உங்களால் திருப்பி செலுத்த முடியாத வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. மேலும் உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான திருப்தியானது காணப்படும். அந்த திருப்தி உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தாங்க இருக்க போகுது. வேலையில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ நிறைய போட்டிகளானது அதிகரிக்கும். மறைமுக எதிரிகளும் உங்களுக்கு இருப்பாங்க. இருந்தாலுமே கூட எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அனைத்து விதமான ஆற்றலும் சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த டைமில் தனுசு ராசி என்பர்களுக்கு செலவுகளானது அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லாமல் போகுங்க. ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய சேமிப்புகள் கூட கரைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது கடன் ஆனது உங்களுக்கு வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகளானது கிடைக்கிறதுக்கோ லாபம் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகளானது கிடையாது. அதனால் இந்த டைமில் உங்களுடைய பணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மிச்சப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போதுமான அளவு பண தேவைகளானது இருக்காது. அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு யார்ட்டையாவது வாங்கி செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. அதனால் பணத்தை பற்றி ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய ஒரு உறவில் தவறான புரிதல்களானது ஏற்படும். கண்டிப்பாக அது குடும்ப ரீதியாக யாராக வேணுமானாலும் இருக்கலாம். கணவன் மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், இல்லை தந்தை மகன் உறவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு உறவானில் உங்களுக்கு தவறான புரிதல்களானது கண்டிப்பாக ஏற்படும். அதுபோல் ஏற்பட்டாலுமே கூட அதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா யாராவது ஒருவர் உங்களை தவறாதாங்க புரிஞ்சிக்க போகிறாங்க. இதனால் வாக்குவாதங்கள் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த அளவுக்கு இவற்றை தவிர்ப்பதற்கு இதுபோல் உறவுகள் கூடக்கூடிய இடங்களில் நீங்கள் சேராமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் பிரச்சனைகளானது உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்துலையும் நீங்கள் ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும். மேலும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டை தொற்றுகளானது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஆரோக்கியத்துக்கு அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான விஷயங்களும் உங்களால் செய்ய முடியும். மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு ஏற்கனவே புதன் பகவான் பயிற்சியானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு தருணத்தில் மே மாதம் 14ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய பயிற்சியானது உருவாக போகுது. இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு. இதன் மூலமாக குரு சூரியனுடைய பயிற்சியானது உருவாகி குரு ஆதித்ய யோகமும் ஏற்படும். இந்த யோகம் ஒரு சிலருக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கலாம். இருப்பினும் கூட இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சூரிய பயிற்சிக்கு பிறகு சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய
தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.